இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கடவுள் எனக்காக பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் நீதான் சரவணா. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை அவரு கொடுத்திருக்காரு. ஆனா அத்தனை கஷ்டத்தையும் ஒன்னே ஒண்ணுத்துல சரி பண்ணிட்டாரு. அது நீதான். நான் என்ன சொன்னாலும் கேக்குற, நான் எது சொன்னாலும் செய்யற. நான் அப்படி உனக்கு என்னடா பண்ணிட்டேன்? என் கழுத்துல தாலி கட்டின, என் படிப்புக்காக நம்ம சாந்தி முகூர்த்தத்தை கூட தள்ளி வச்சுட்டடா. நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை படிக்க வைக்கிற. நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னையும் தண்ணியையும் சுமந்துக்கிட்டு மாங்குன்னு படி ஏறுற. உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரவணா. நீ என் சாமி சரவணா. ஏய் பூங்குடி, நீ இன்னும் தூங்கல? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல சரவணா. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்ல. அழுவுறியா? ஏய் பூங்குடி, இங்க பாரு, எதுக்கு அழுவுற? இது சந்தோஷம் சரவணா. பூங்குடி, சந்தோஷத்துக்காக கூட நீ அழக்கூடாது என்ன? எனக்கு உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியல சரவணா. என்ன சொல்ற? நீ ஏண்டா இவ்ளோ நல்லவனா இருக்க? ஒரே ஒரு குறையாவது உன்கிட்ட இருந்திருக்கலாம்ல. உன்னை கோச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கவே மாட்டேங்குது. இந்த உலகத்துல ஒரே ஒரு குறை கூட இல்லாம இருக்கிறது யார் தெரியுமா? சாமி மட்டும்தான். அந்த சாமி என் கூட இருக்கு. தோ என் பக்கத்துல, என் முன்னால உட்கார்ந்து இருக்கு. நீ மட்டும்தான் எந்த குறையும் இல்லாத மனுஷி. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும் பூங்குடி. இதுக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் பண்ண போறேன்னு தெரியலடா. நீ சும்மா இரு பூங்குடி. பூங்குடி, உனக்கு என்ன கால் வலிக்குதா? ஏய் வேணா கால தைலம் தேய்ச்சி விடுவா? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் உனக்குதான். எனக்கா? இன்னைக்கு கோவில் படியில என்ன தூக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதான் நீ தூங்கிட்டு இருந்தப்போ உன் கையிலயும் காலையும் தடவை விட்டேன். ஏய் என்ன பூங்குடி இதெல்லாம்? எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற நீ? இதுவா சிரமம்? இன்னைக்கு நீ என்ன பாத்துக்கிட்டே, அது ஒன்னே எனக்கு போதும். எனக்காக என் சரவணன் நிக்கிறாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எப்போ இப்படியே இருந்துட்டா அது மட்டும் எனக்கு போதும் சரவணா. பூங்குடி, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். இது போதும். பாத்துக்கலாம். நீதான் வெளியில போய் துணில. மகேஷ், மருமக கிளம்பிருச்சா? எங்க கிளம்பணும்? எங்கங்கிற? காலேஜுக்கு தான். உங்க மருமக காலேஜுக்கு போய் பட்டம் வாங்கி பெரிய கலெக்டர் ஆயிடுவல? கண்டிப்பா. என் மருமக படிச்சு பெரிய ஆளா வருவா. நான் நினைச்சா அவளை ஒரு கம்பவுண்டரா கூட ஆக விட மாட்டேன். கலெக்டர் ஆயிடுவல? மகேஸ்வரி, உனக்கு இது புரியல.
திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல்னு சொல்லுவாங்க. நீ எந்த அளவுக்கு என் மருமக மேல பொறாமைய கூட்டிக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒசரமா வளர்ந்துக்கிட்டே போகும். ஒவ்வொன்றையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பரமபத விளையாட்டுல ஒரு தடவை கூட உன்னால ஏணியில ஏற முடியல. ஏன் சொல்லு? உன் புத்தி இவ்வளவு கேவலமா இருந்தா பாம்பு வந்து கொத்தத்தானே செய்யும். சரவணா, எங்கப்பா கிளம்பிட்ட? அம்மா, அதான் சொல்லியிருந்தேனே பூங்குடிக்கு இன்னைக்கு பரிசு இருக்குன்னு. என்னப்பா கால்ல அடிபட்டு இருக்கு, இப்படி அங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஆடு நனையுதேன்னு ஓனாயி ஹவுசிங் போர்டுல வீடு பார்த்துச்சான். அப்பா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், உங்க அம்மாவை பேசாம இருக்க சொல்லு. சும்மா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கா. அப்பா, சரிப்பா, பேசல. சரவணா, மா, டாக்டர் காலை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ என்னடானா கோவிலுக்கு கூட்டு போறேன், குளத்துல இருக்கிறேன், காலேஜுக்கு கூட்டு போறேன், பரீட்சை எழுத வைக்கிறேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் டாக்டரோட ஒன்னும் பெரிய படி படிச்சவங்க இல்ல. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம கேட்டு நடக்கணும். அதனாலதான் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்ல யாரும் அவ்ளோ படிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அந்த அளவுக்கு படிச்ச ஒருத்தையா நான் இருந்துட்டு போயிடுறேனே. இந்த பாருமா, அப்படிலாம் கை கால பறி கொடுத்துட்டு படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. படிக்கிறதுக்காக உசுர கூட கொடுக்கலாம், தப்பு இல்ல. பாத்தீங்களாமா, படிப்புல இவ்வளவு ஆசையா இருக்கிற ஒருத்திய நாம எப்படிமா வேணான்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் சரிப்பா. அதனால கால் உடைஞ்ச புள்ளைய புல்லட்ல வச்சு காலேஜ் கூட்டு போவியா? இதெல்லாம் சரியா வருமா? ஐயோ அம்மா, நான் பூங்குடிய புல்லட்ல வச்சு கூட்டிட்டு போலமா, கார்ல வச்சு கூட்டிட்டு போறேன். கார்லயா? ஆமாமா, நேத்து கூட சொன்னனே, நீங்க கவனிக்கலையா? நல்லாவே கவனிச்சேன்டா. நான் வேற ஒரு திட்டம் போட்டிருந்தேன், இப்ப அது நடக்காம போயிடுச்சு. என்ன பண்றது? அம்மா, அப்ப கிளம்பட்டுமா நாங்க? ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். ஸ்ருதி வா. பூங்குடி எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்ல? எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே பூங்குடி. இந்த கார் ஒரு அடி கூட நகரக்கூடாது. சொல்லிட்டல, வாமா. நீங்க கிளம்பு. சரிப்பா, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன்ப்பா. அம்மா வந்ததும் கிளம்பிடலாம். நம்ம கார்ல போயிட்டு பத்திரமா வந்துடலாம். சரியா? சரவணா, அம்மா, உங்குடி நீ நல்லா பரீட்சை எழுதணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேம்மா. அத்தை, நீங்க எந்த அளவுக்கு வேண்டி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.